ஸ்தோத்திரம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் சுவாரஸ்யமான பதிவாக இது இருக்கும். இப்போது 3ஆம் தேவாலயத்தை ஜெருசலேமில் சீக்கிரத்தில் கட்டப்போகிறார்கள் என்பதைத்தான் எல்லோருமே உன்னிப்பாக கவனித்து கொண்டும் பரபரப்பாக பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் 3ஆம் தேவாலயத்திற்கு பிறகும் 4ஆவதாக ஒரு தேவாலயம் ஜெருசலேமில் அதே இடத்தில் கட்டப்படும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பதிவில் அந்த 4ஆம் தேவாலயம் எப்போது, யாரால் கட்டப்படும், அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இனி மிக விரைவாக ஜெருசலேமில் யூதர்களால் கட்டப்பட போகிற 3ஆம் தேவாலயத்தை குறித்ததான சில விஷயங்களை பார்த்து விடுவோம். இப்போது ஜெருசலேமில் எந்த தேவாலயமும் இல்லை. 1ஆம் மற்றும் 2ஆம் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஷா என்கிற ஒரு மசூதி இருக்கிறது. அந்த இடத்தில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் என்பதை தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 3ஆம் தேவாலயத்தை விரைவில் கட்டுவதற்காகத்தான் இப்போது இஸ்ரேலில் யூதர்கள் மிக தீவிரமாக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆலயம் கட்டுவதற்கான எல்லா பொருட்களையும், ஆலய பணி செய்வதற்கு ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆயத்தமாக்கிவிட்டார்கள். பலிபீடத்திலிருந்து மூலைக்கல் வரைக்கும் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பு பலி செலுத்துவதற்காக சிவப்பு கிடாரியை கூட தயாராக வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஒத்திகையும் பார்க்கப்பட்டாயிற்று என்றும், அது ஒத்திகை அல்ல, பலியையே செலுத்திவிட்டார்கள் என்றும் உலக அளவில் மிகவும் தீவிரமாக பேசப்படுகிறது. அந்த 3ஆவது தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை எந்த வழியிலாவது எடுப்பதற்கு இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரத்தில் அந்த இடம் கிடைக்கும். இதற்கிடையில் எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கோகு மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். அல் அக்ஸா மசூதியை அகற்றிவிட்டு தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை எடுப்பதால் அந்த யுத்தம் ஆரம்பிக்கலாம். அல்லது வேறு வழியில் அந்த யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தின் போது அந்த மசூதி இடிக்கப்படலாம். ஆனால் இனி விரைவில் கோகு மாகோகு யுத்தமும் நடக்கும். 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான அந்த இடமும் கிடைத்துவிடும். இப்போது இந்த 2 காரியங்களை நோக்கித்தான் இஸ்ரேல் தேசமும் முழு உலகமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடக்கிற காலகட்டத்தில் தான் இரகசிய வருகையும் நடக்கும். காரணம் என்னவென்றால் 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு உலக நாடுகளிடம் சமாதானம் பேசி அந்திகிறிஸ்து தான் அந்த தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்வான். யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு உடன்படிக்கை செய்வான். ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை பூமியில் இருக்கும் வரை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் அந்திகிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. அப்படி என்றால் 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும். அதன் பிறகு அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு முழு பூமியையும், அதாவது எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஒரே ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்து 7 வருஷங்கள் மிக கொடூரமாக ஆட்சி செய்வான். அந்திகிறிஸ்துவின் அந்த 7 வருஷ ஆட்சியில் மட்டுமே, அதாவது அந்த 7 வருஷங்கள் மட்டுமே 3ஆம் தேவாலயம் இருக்கும். இவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்து கட்டப்பட போகிற அந்த 3ஆம் தேவாலயம் வெறும் 7 வருஷங்கள் மட்டுமே ஜெருசலேமில் இருக்கும். அந்த ஆலயத்தில் யூதர்கள் நியாயப்பிரமாண முறைப்படி பலிகள் செலுத்தி ஆராதிப்பார்கள். 3ஆம் தேவாலயத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது முழுவதும் யூதர்களுக்கானது. புறஜாதியாருக்கு உள்ளே அனுமதியே கிடையாது. நாம் அப்போது பூமியில் இருக்கவும் மாட்டோம். 3ஆம் தேவாலயத்தை பார்க்க வேண்டுமானால் இயேசுவின் இரகசிய வருகையில் கைவிடப்பட்டால் தான் பார்க்க முடியும். அப்படி கைவிடப்பட்ட புறஜாதியாரையும் தேவாலயத்திற்குள் போவதற்கு யூதர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நியாயப்பிரமாணமும் இதைத்தான் சொல்கிறது. அந்திகிறிஸ்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்வதால் அவனை தங்கள் மேசியா என நம்பி யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அந்திகிறிஸ்து தான் யூதர்களோடு பண்ணியிருந்த 7 வருஷ உடன்படிக்கையை 3.5 வருஷத்திலேயே முறித்து கொள்வான். எப்படி தெரியுமா? 7 வருஷ உபத்திரவ காலத்தின் மத்திய காலத்தில், அதாவது முதல் 3.5 வருஷ முடிவில் அந்திகிறிஸ்து தன்னுடைய ரூபத்தின்படியுள்ள
விக்கிரகத்தை அந்த 3ஆம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்து அந்த விக்கிரகத்தை வணங்கும்படி யூதர்களை கட்டாயப்படுத்துவான். மேலும் அந்த 3ஆம் தேவாலயத்தில் அந்திகிறிஸ்து போய் உட்கார்ந்து கொண்டு தான் தேவன் என்றும் யூதர்கள் அந்திகிறிஸ்துவாகிய தன்னைத்தான் தேவனாக வழிபட வேண்டும் என்றும் அவர்களை வற்புறுத்துவான். இதை பற்றி பாழாக்கும் அருவருப்பு என்று தானியேல் புஸ்தகத்திலும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலும் கூறப்பட்டுள்ளது. யூதர்கள் அந்திகிறிஸ்துவை வணங்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்பார்கள். இதனால் தான் அந்த அந்திகிறிஸ்து தான் யூதர்களோடு பண்ணிய உடன்படிக்கையை 3½ வருஷத்திலேயே முறித்து கொள்வான். எனவே அந்திகிறிஸ்து மிக கொடூரமாக யூதர்களை கொலை செய்வான். அது மகா உபத்திரவ காலம் என்று கூறப்படுகிறது. அந்த நாட்களில்தான் யூதர்களில் திரளானவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 7 வருஷ முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும். உடனே இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் அர்மகதோன் என்கிற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் அந்திகிறிஸ்துவும் அவனை சேர்ந்த துன்மார்க்கர்களும் இயேசுவால் அழிக்கப்படுவார்கள். அப்போது அந்த 3ஆம் தேவாலயமும் அழிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி பூமியில் நடக்கும். இயேசு ராஜாதி ராஜாவாக முழு பூமியையும் ஆளுகை செய்வார். ஜெருசலேமை தலைநகரமாக வைத்து முழு பூமியையும் அரசாளுவார். அப்போது ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இயேசுவால் 4வது தேவாலயம் கட்டப்படும். இயேசுவால் கட்டப்படும் அந்த தேவாலயம் எருசலேமில் 1000 வருஷங்கள் இருக்கும். அந்த 4ஆம் தேவாலயத்தை குறித்தும் அந்த ஆலயத்தின் அமைப்பை குறித்தும் அந்த ஆலயத்தை இயேசு எப்படி கட்டுவார் என்பதை குறித்தும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரங்கள் வரையிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் எழுதப்பட்டுள்ளது. 1000 வருஷ அரசாட்சியின் போது இயேசு ராஜாவாகவும் இருப்பார். அதே நேரத்தில் அவர் பிரதான ஆசாரியராகவும் இருப்பார். அந்த 4ஆம் தேவாலயமானது முதல் 3 ஆலயங்களை போன்றதாக இருக்காது. முற்றிலும் மாறுபட்டதாக மகிமை நிறைந்ததாக இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் போது முழு பூமியையுமே இயேசு புதியதாக மாற்றி அமைத்து விடுவார். உலக காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த 4ஆம் தேவாலயத்தில் நாம் இயேசுவை நேரடியாக முகமுகமாக பார்த்து ஆராதிப்போம். முதல் 3 தேவாலயங்களிலும் யூதர்களை தவிர மற்றவர்கள் ஆலயத்திற்குள் செல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, லேவி கோத்திரத்தாரை தவிர புறஜாதியார் யாரும் ஆசாரியர்களாக தேவாலயத்தில் ஊழியம் செய்ய முடியாது. புறஜாதியாருக்கு ஆலயத்திற்கு உள்ளே போகவே அனுமதி கிடையாது. பிறகு எப்படி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும்? இஸ்ரவேல் கோத்திரங்களிலும் லேவியர்களாகிய ஆசாரியர்கள் இஸ்ரேலின் ராஜாவாக மாற முடியாது. இஸ்ரேலின் ராஜா ஆசாரியனாக மாற முடியாது. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு ராஜாவாகவும் இருப்பார், பிரதான ஆசாரியராகவும் இருப்பார். இயேசு யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் இயேசு பிரதான ஆசாரியனாகவும் இருப்பார். அது மாத்திரமல்ல, 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவால் கட்டப்படும் அந்த 4ஆம் தேவாலயத்தில் லேவி கோத்திரத்தாரும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். புறஜாதியராகிய நாமும் ஆசாரியர்களாக இருப்போம். பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுமே அந்த 4ஆம் தேவாலயத்திற்குள் உள்ளே போய் தேவனை ஆராதிப்பார்கள். இரகசிய வருகையில் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் புறஜாதியராகிய நாமும் அந்த ஆலயத்தில் ஆசாரியர்களாக இருப்போம். அந்த 4ஆம் தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை நேரடியாகவே தங்கியிருக்கும். 1000 வருஷங்கள் நாமும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட மேன்மையான அந்த 4ஆம் தேவாலயத்தில் நாம் ஆசாரியர்களாக இருந்து நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய பிரதான ஆசாரியராகிய மெய்யான ஒரே தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை முகமுகமாய் பார்த்து ஆராதித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் இனி எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக வேண்டும். ஆமென்.